நம்ம உடம்புல வளர்ற செல்ஸை ஒரு லேபுக்குள்ள ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு என்விரான்மெண்ட்குள்ள நம்ம அதை வளர்க்குறது, அதை சர்வை பண்ண வைக்கிறது, அதை ப்ரோலிஃபரேஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணி நிறைய வந்து கொண்டு வர்றது தான் நம்ம அந்த கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற தேவையான நெசசரி ஐட்டம்ஸை கொடுக்கறது தான் இந்த அனிமல் செல் கல்ச்சர் மீடியம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ க்ரோத்து, சர்வைவல், ப்ரோலிஃபரேஷன் இது மூணுமே முக்கியமான டேர்ம்ஸு. இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பேசல் மீடியம், இன்னொன்று வந்து என்ரிச்டு மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோபயாலஜிலையும் படிச்சிருப்போம். நார்மல் நியூட்ரியன்ட் அகார் மீடியம் ஒன்று இருக்குது, அப்புறம் அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு மீடியம், என்ரிச்டு மீடியம், டிஃபரன்ஷியல் மீடியம், இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம அனிமல் செல் கல்ச்சர்லையும் பேசிக்கான ஒரு மீடியம் வந்து இருக்குது, என்ரிச்டு ஸ்பெஷலைஸ்டு மீடியம்னு ஒன்று இருக்குது. இதை சிம்பிளாக நம்மளோட லாங்குவேஜுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம நார்மலான ஒரு சாப்பாடும் சாப்பிடுவோம், சில நேரம் நமக்கு வந்து டேஸ்ட்டாக ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சாம்பார் சாதம் விட்டுட்டு பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ சாம்பார் சாதம் அப்படின்றது வந்து பேசல் மீடியம், நமக்கு தேவையான சத்து வந்து கிடச்சிடும். என்ரிச்டு மீடியம்ன்றது நம்ம டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக சில நேரம் பிரியாணி வந்து சாப்பிட்றோம்ல, அது வந்து என்ரிச்டு மீடியம். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த பேசல் மீடியமில் பார்த்தோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஜென்ரல் பர்பஸ் மீடியம் தட் ப்ரொவைட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் பட் லேக் ஸ்பெசிஃபிக் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு செல் வளர்கிறதுக்கான தேவையான எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். இப்போ ஒரு கார்பன் சோர்ஸோ, ஒரு நைட்ரஜன் சோர்ஸோ, ஒரு இண்டிகேட்டரோ, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டல்புகோஸ் மாடிஃபைடு ஈகிள் மீடியம். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன டுபாக்கோர்லாம் வருது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் அது டல்புகோஸ், அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசல் ஈகிள் மீடியம் அப்படின்னு வந்து ஒன்று இருந்திருக்கும், BEM அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு பேசிக்கான மீடியம் கிரியேட் பண்ணனால இதை வந்து டல்புகோஸ் மாடிஃபைடு ஈகிள் மீடியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு மினிமல் மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமல் எசென்ஷியல் மீடியம். ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் பேசல் மீடியம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். DMEM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து MEM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ரிச்டு மீடியமில் பார்த்தோம் அப்படின்னா தட் மீடியம் கண்டெய்ன்ஸ் அடிஷ்னல் காம்பனன்ட் சச்சஸ் சீரம், க்ரோத் ஃபேக்டர், சப்ளிமெண்ட் டெய்லர் டு ஸ்பெசிஃபிக் செல் டைப். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில செல்ஸ் தான் வளர்க்கணும் அப்படின்னா அந்த செல்ஸ் வளர்கிறதுக்குன்னு தேவையான சில ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சீரமோ இல்லைன்னா க்ரோத் ஃபேக்டரோ இந்த மாதிரி வந்து விட்டமின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராஸ்வெல் பார்க் மெமோரியல் இன்ஸ்டியூட் அப்படின்னு RPMI அப்படின்ற வந்து சொல்லுவாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் RPM அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ராஸ்வெல் பார்க் மெமோரியல் இன்ஸ்டியூட் மீடியம் RPMI 1640 இதுதான் இந்த மீடியமோட பேர். இது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலாக லிம்போசைட்ஸ். ஸோ நம்மளோட உடம்புல லிம்போசைட்ஸ்னு ஒரு செல்ஸ் வந்து அதை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இந்த RPMI வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட எபித்தியல் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு மொக்காய்ஸ் 5A மீடியம் அப்படின்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசல் மீடியமுக்கும் என்ரிச்சுக்கு மீடியமுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஓகே, ஃபர்தராக போகலாமா? இந்த ஒரு அனிமல் செல் கல்ச்சரை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கிற மீடியாலேயே இவ்வளோ விஷயங்கள், கார்பன் சோர்ஸு, நைட்ரஜன் சோர்ஸு, pH இண்டிகேட்டர், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும். நிறைய பேர் வந்து நம்ம எய்ம் அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு ஹெல்த்தை பார்த்துக்காமே இருக்காங்க. ஸோ ஹெல்த்துன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம எய்மு, படிப்பு, அறிவு எல்லாமே. ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பாலிட் திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.